يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال النبي عليه الصلاة والسلام لموقف ساعة في سبيل الله خير من قيام ليلة القدر عند الحجر الأسود. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கணியத்திற்குரிய மேலான வளமா பெருமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான அருமையான ஈருலகத்துடைய வெற்றிகளை பெற்றுக் கொள்வதற்குரிய சாதனமாகிய புனிதமான தீனை தந்தார். இந்த தீனின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் உலகத்துடைய எல்லா வகையான கயிறுகள், நலவுகள், அபிவிருத்திகள், பரக்கத்துகள், ஆசிராவில் அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து வகையான பாக்கியங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த தீனின் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த தீனை அறிமுகம் செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்பி வைத்தான், ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேரத்தில் தேவைப்படும் பொழுது வேதங்களையும் இறக்கி வைத்தான், சொகப்புகளையும் அவர்களுக்கு கொடுத்தான். கடைசியாக வந்த நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் புனிதமான குர்ஆனை இறக்கி வைத்து அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டினான். நபி அவர்கள் அனுப்பப்பட்ட நேரம் மிக பயங்கரமான ஒரு நேரம். நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கல்ல, மாற்றமாக பாதகமான சூழல்கள், பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் அநியாயங்களும் நிறைந்து காணப்பட்டன. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பியதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடன் இணைந்து பின்னி பிணைந்து நீங்க வெறும் உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி மட்டும், உங்களுடைய மனோ இச்சைப்படி வாழ்ந்து விட்டு போவதற்காக வேண்டி மட்டும் அல்லாஹ்வோட படைக்கல்ல. அப்படின்ற உலகத்துல மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள் கூட அவைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆறறிவை தந்து, புத்தியை தந்து, அக்கலை தந்து, அறிவை தந்து இந்த புனிதமான தீனை தந்ததற்குரிய காரணம் உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழும். நாம் வாழ்வதுடன் மக்களையும் இந்த வாழ்க்கையின் பக்கம், தீனின் பக்கம் அழைக்கணும், அவர்களையும் நல்லவர்களாக மாற்றணும். அதே நிலையில வாழ்ந்து மரணித்தால் ஆখিরাவுடைய பாக்கியங்களை அடையலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த கட்டத்தில் அனுப்பி வைத்தான் என்றால், மக்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க பணங்களால சாதிக்கலாம், ஆட்சியால சாதிக்கலாம். இந்த உலகத்துல அநேகமாக எல்லாரும் இதைத்தான் பேசுறாங்க. இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாரும் நினைக்கிறது என்ன, நாங்க ஆட்சிக்கு வரோம், வந்தா அதால சாதிக்கலாம், அதன் மூலம் அடையலாம், அதன் மூலம் நினைக்கிறது எல்லாத்தையும் செய்யலாம். சரி, அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் பரவாயில்லை, அவர்கள் இந்த சொர்க்க மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களின் சிலர் கூட அப்படித்தான் நினைத்திருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிந்தனையை உடைத்தார்கள். நீங்கள் நினைக்காதீங்க உலகத்தில் உள்ளவைகளை அடைவதன் மூலமாக சாதிக்கலாம் என்று.
அது ஒரு தவறான கண்ணோட்டம், அது தவறான ஒரு சிந்தனை. ஏன் கடந்த காலங்களில் அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை கூறுகின்றான். ஏன் நபியவர்களுக்கு முன்னாலும் பல ஆயிரம் வருடம் உலகத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த காலத்தில் உள்ளதை போன்று ஆட்சியை கொடுத்தான், அதிகாரங்களை கொடுத்தான், வளங்களை கொடுத்தான், பலங்களை கொடுத்தான், சக்திகளை கொடுத்தான். அவர்களும் எங்களை போன்றுதான் நினைத்தாங்க, இதன் மூலம்தான் அடையலாம், இதன் மூலம்தான் சாதிக்கலாம். குர்ஆன்ல உதாரணத்திற்கு பலர்களுடைய வரலாறு, அதுல மிக முக்கியமாக ஃபிரௌனுடைய வரலாறை அல்லாஹ் கூறுகின்றான். அவனும் அவனுடைய ஆட்சியை வைத்துத்தான் பெருமை அடைத்தான். அலைஸலி முல்கு மிஸ்ர் அலைஸலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன் அம் அன கைருன் மின் ஹாதல் லதீ ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். மிஸ்ருடைய ஆட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா? எனக்கு கீழால் இந்த பெரிய நைல் நதியுடைய நீர்வளம் ஓடவில்லையா? நான் சிறந்தவனா அல்லது நாவுபில்லா ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால சரியா பேச முடியாது, கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க. பேச்சை வைத்து அவன் முடிவு செஞ்சிட்டான் அவரை விட நான் சிறந்தவன் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவன் எந்த நீரை வைத்து பெருமை அளித்தானோ அந்த நீரின் மூலமாகவே அல்லாஹ் அவனுக்கு சமாதி கட்டினான். அதே நீரிலே அவனை மூழ்கடித்து கியாம நாள் வரைக்கும் அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான். யார் உலகத்துல அநியாயமாக அகம்பாவம் பெருமை பிடித்து உலகத்துல துள்ளுவார்களோ குதிப்பார்களோ அவர்களுடைய முடிவு இப்படித்தான் அமையும் என்று அந்த பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அது உடல் பலம் கொடுக்கப்பட்ட ஆதிவாசிகளாக இருக்கலாம், சமூகவாசிகளாக இருக்கலாம், அல்லது விவசாயத்தில் நல்ல அபிவிருத்தி அடைந்த அந்த மதியன் வாசிகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்தினர்களாக இருக்கலாம், அல்லது நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு குறைஷியர்களாக இருக்கலாம். குறைஷியர்களும் துள்ளி கொண்டு குதித்துக் கொண்டிருந்தாங்க. எங்களை வெல்ல எங்களை மிகைக்க யாராலும் முடியாது. 10-13 வருஷம் மக்காவோட பாய்ந்து கொண்டு துள்ளி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். 13 வருடம் வாழ்ந்து அதற்கு பின்னால் இவர்களுடைய தொல்லை தாங்காமல் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்குரிய அனுமதி அல்லாஹ் கொடுத்தான். ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்தை ஃபர்தாக ஆக்கினான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து இஸ்லாமியர்கள் அங்கே சென்று விட்டார்கள். அங்கே போனவர்களையும் நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மக்கத்து குறைஷியர்களுடைய பெரும் படை அந்த பத்ருடைய மைதானத்திற்கு வந்து இவர்கள் இங்கேயும் வாழல்ல மதீனாவிலேயும் வாழ விடக்கூடாது, அதனால் இந்த பூமியிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தணும் என்ற எண்ணத்தில் தான் வந்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வித்தியாசமான ஒரு ஏற்பாடு. பத்ருக்கு எல்லாரையும் வரவழைத்து அந்த பத்ரிலேயே அவர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் சமாதி கட்டினான். அவர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் முடிவு கட்டினான். ஆனால் பத்ரு யுத்தம் நடப்பதற்கு முந்தைய இரவுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ்வை நம்பிய யாரையும் இதுவரைக்கும் அல்லாஹ் கைவிட்ட வரலாறு இல்லை. மக்கள் தான் பார்ப்பாங்க, பெரியவர் சிறியவர், படித்தவர் பாமரர், இவருடைய பேங்க் பேலன்ஸ், இவருடைய சொத்து செல்வம், இவருடைய டிகிரிஸ், இவருடைய அந்த பிஹெச்டி மாஸ்டர்ஸ், இதெல்லாம் உலகத்தில் மக்கள் தான் பார்க்கிறது. அல்லாஹ் இவைகள் எதையும் அல்லாஹ்வுக்கு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இது அல்லாஹ்வுக்கு முன்னால் இவைகள் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான், அடியார்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் நம்பிக்கையும் இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடு அவனுடைய நடையில உடையில பாவனைகள்ல செயல்கள்ல வெளிப்படும். இதை பார்த்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்கிறான். அதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விடயத்தை அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைத்தார்கள். ஏன் அடுத்த நாள் யுத்தம் நடக்க இருக்குது. இவர்கள் உண்மையில யுத்தத்திற்குரிய ஏற்பாட்டுடன் வரவே இல்லை.
இவங்க ஏன் வந்தாங்கன்னா அபூ சுஃபியானுடைய வியாபார படை ஷாம் தேசத்திலிருந்து பத்ரை ஊடறுத்து மக்காவுக்கு போறாங்க. அதனால பத்ரரை இவர்களை வழிமறித்து இவர்கள் சொன்னவைகளை எங்களுக்கு எடுக்கலாம், இந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கலாம், எங்களுக்கு அது கனிமத், எங்களுக்கு அது கொள்கை பொருள் அவர்களுக்கு அனுமதியாக இருந்தது, அதை எடுக்கத்தான் வந்தார்கள். ஆனால் வந்ததற்கு பின்னால்தான் பெரிய ஒரு யுத்தத்துடைய தேவை ஒன்று வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது ஆலோசனை செய்கிறார்கள், இப்ப நாங்க என்ன செய்ய? ஆனால் மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் ஃபுல் ரெடி. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லா நகூலு கமா கால கௌமு மூஸா. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டா நீங்க அந்த ஜெருசலத்துக்குள்ள போங்க, அங்க அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடன் யுத்தம் செய்து மஸ்ஜித் அக்ஸாவை வெற்றி கொள்ளுங்க அல்லாஹ் சொன்னான். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்தில இன்னா ஹாஹுனா காயிதூன். நீங்களும் உங்களுடைய ரப்ப போய் யுத்தம் செய்யுங்க, இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று அந்த பனூ இஸ்ரவேலர்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். இதுஹப் அன்த வனஹனு மஅக்கும். நீங்க போங்க, அவங்களோட நாங்க இருக்கிறோம். இதே இடத்துல நீங்க என்ன சொன்னாலும் செய்வதற்கு நாங்க தயார். ஆயத்தத்துடன் வரல. ஆனா இங்கிருந்து யமனில் உள்ள பருப்பு விமானத்துக்கு போக சொல்றீங்களா, போவதற்கு தயார். மலையிலிருந்து கீழே பாய சொல்றீங்களா, பாய்வதற்கு தயார். கடல்ல போய் குதிக்க சொல்றீங்களா, குதிப்பதற்கு தயார். நீங்க எதை சொன்னாலும் செய்வதற்கு நாங்க தயார். இதோ எங்கள்கிட்ட உள்ள எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நாங்க விட்டு கொடுக்கிறோம், உங்களுக்கு முன்னால போட்டு கொடுக்கிறோம். எதை நீங்க எடுப்பீங்களோ அதுதான் எங்களுக்கு விருப்பமானது, எதை விட்டு விடுவீர்களோ அதை விட. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் 100க்கு தயாராகிட்டாங்க. இப்ப நபி அவர்கள் அல்லாஹ் துஆ செய்றாங்க முந்தியோட, அல்லாஹும்ம இன்ன மஅய கௌமன், யா அல்லாஹ் என்னோட ஒரு கூட்டம் வந்திருக்கிறார், உண்மையில இன்னஹும் உராத் மக்தூம், சரியான ஆடை இல்லை, அவர்களுக்கு ஆடை அளிப்பாயாக. இன்னஹும் திமா ஃபாஸ்திஹி, தாகத்துடன் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீரை புகட்டுவாயாக. இன்னஹும் ஜியாஃபா தஇமுஹும், அவர்கள் பசியுடன் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவளிப்பாயாக. சரியான ஆடையும் இல்ல, சரியான நீரும் இல்ல, சரியான உணவும் இல்ல, சரியான செருப்புகள் கூட இல்ல. இன்னஹும் ஹுஃபார், யா அல்லாஹ் அவர்கள கால செருப்புகள் கூட இல்ல. நீ இவர்களை மட்டும் அழித்து விட்டால், அல்லாஹும்ம இன்தஹலிக ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத் அபதா, இந்த கூட்டத்தை என்னுடன் வந்திருக்கிற இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பின்னால உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏ அல்லாஹ் நீ உதவி செய் என்று அல்லாஹ்ட்ட மன்றாடி எந்த அளவுக்கு ஹதீஸ் வருது. அவங்களோட மேனியில தோல்ல போட்டிருந்த அந்த ஷாலுவை கூட கீழே விழுந்துடுது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபியுடைய முபாரக்கான மேனியை தடவி, கஃபாக முனாஷததுக ரப்பக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்க உங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறது போதும், உங்க அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். நீங்க இந்த அளவுக்கு மன்றாடி கேட்கிறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி முடிச்சு சில மனிதர்கள் கூட கலியல்ல. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஹயை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து நபி அவர்களுக்கு முன்னால் ஓதுகிறார்கள், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ உங்களுடைய அல்லாஹ்வை நீங்க அழைத்தீங்க, இதோ உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் தந்து விட்டேன், 1000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்ய போகின்றேன். அல்லாஹ்வுடைய குதிரத்தும் வித்தியாசமான ஒரு குதிரத்து. அவங்க 1000 பேர், இவங்க 300 பேர். ஆனா அந்த 1000 காட்டின சில வேளை இவர்களுக்கு பயம் வந்துடும். இவர்களுடைய 300ஐயும் 300 மாதிரி காட்டினாலும் அவர்களுக்கு பயம் வந்துடும். அதனால் அவர்கள் அல்லாஹ் குறைச்சு காட்டுறான், அவர்களுக்கு இவர்களையும் குறைச்சு காட்டுகிறான். அல்லாஹ் வாழ முடியும். وَإِذْ يُرِيكُمُوهُمْ إِذِ الْتَقَيْتُمْ فِي أَعْيُنِكُمْ قَلِيلًا وَيُقَلِّلُكُمْ فِي أَعْيُنِهِمْ لِيَقْضِيَ اللَّهُ أَمْرًا كَانَ مَفْعُولًا. நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்க, நாங்க அவர்களை உங்களுக்கு காட்டினோம் குறைவானவர்களாக,
அம்ரன் மஃபூலா, ஏலவே அல்லாஹ் ஒரு முடிவு செய்து கொண்டான். அந்த விடயத்தை நடத்தாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் இப்படி செய்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து, அதனால அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் முடிவு கட்டுகின்றான். முஸ்லிம்களுக்கு அதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய உதவி வந்து, அதற்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் வளர்ந்து 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 முழு உலகத்திற்கும் போனது. நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றா, யார் யார் எதை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதால் அவர்கள் அடையல்ல. ஈவன் மக்களுக்கு முஷ்ரிக்கீன்கள் உட்பட அவர்கள் நினைத்தாங்க, எங்களை வெல்ல யாராலும் முடியாது, எங்களை மிகைக்க யாராலும் முடியாது, நாங்கள் தான் எல்லாம் உண்டு சொன்னவர்களே 15 வருடத்தில் அல்லாஹ் முடிவு கட்டினான். ஆனா பொதுவாக ஆட்கள் உள்ளவர்கள் எப்பவுமே பாய மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. அவங்க அமைதியாத்தான் சாந்தமாத்தான் அவர்களுடைய நடையுடைய பாவனைகள் எல்லாம் அமையும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றார், வஇபாதுர் ரஹ்மான் வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அந்த நல்ல அடியார்கள் பூமியில நடந்தாலும் ரொம்ப அடக்கத்துடன் தான் நடப்பாங்க. சும்மா ஓபாண்டு வெளியில பெருமை அடிக்க மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் சாதிக்கலாம், அடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீன் அவர்களுக்கு முன்னால செய்து காட்டினாங்க. வெறும் இபாதத் மட்டும் அல்ல தீன். இபாதத்தும் கண்டிப்பா செய்யணும். அதற்கு முன்னால எல்லா இபாதத்துகளுக்குரிய தீனுடைய ஆணிவேர் அடிப்படை எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், அதை சீராக்கணும். அதனுடைய அடிப்படையில தான் இபாதத்துகள் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இபாதத்துகளை பற்றி தெரியும், கட்டளைகளை பற்றி தெரியும், உத்தரவுகளை பற்றி தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டே பர்துகளை விடுகிறார்கள், தெரிந்து கொண்டே ஹராமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த ஈமான் அது போதாது. ஈமானுடைய பலம், நம்பிக்கை, விசுவாசம் போதாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளக்கினார்கள். அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அவனுடைய குதிரத்துகள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, கடந்த காலத்தில் அவனுடைய குதிரத்துகள் எப்படி எப்படியெல்லாம் வெளிப்பட்டது. மனிதர்கள் என்ன வெறும் அஸ்பாபுகளை மட்டும் வச்சுட்டான், அந்த அஸ்பாபுகளை வச்சுட்டான் பிளேன் பண்றது, திட்டம் போடுறது. எங்கள்கிட்ட அது இருக்குது, எங்கள்கிட்ட இது இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஹைடெக் இருக்குது, இதை வச்சுதான் அவங்க பிளேன் போடுவாங்க. திடீரென்று சிஸ்டம் அவுட் ஆனா ஒன்றும் செய்ய எவ்வளவு தான், எல்லாம் மறுக்க மெய்மூலுக்கு தான் வரணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை விளக்கினார்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு ஆளை மேல போடவோ கீழே போடுவதற்கோ சாதனம் தேவையில்லை, வஸ்துக்கள் தேவையில்லை. ஏன்? அவன் மாலிக்குல் முழு, அவன் மலிக்குல் முழு, அரசர்களுக்கு எல்லாம் அரசன், அரசர்களுக்கு எல்லாம் சொந்தக்காரன். யஃபஅலு மா யஷா, அவன் எதை நாடுவானோ அதை செய்வான். வயஹ்துமு மா யுரீத், அவன் எதை நாடுவானோ அதை தீர்ப்பளிப்பான். லா யுஸஅலு அம்மா யஃஅல், அவன் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்கலா. ஏன்? அவன் அவ்வளவு பெரிய குதிரத்து உள்ளவன், சக்தி உள்ளவன். அவன் எதை நாடுவானோ அதுதான் நடக்கும். நானும் நாடுறோம், நானும் நாடுறேன், நீங்களும் நாடுவீங்க. ஆனா நானும் நீங்களும் நாடுவதெல்லாம் நடக்காது. நானும் நீங்களும் நாடுவதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. நானும் நீங்களும் மறப்பதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. சில நேரங்களில் சில விஷயங்களை மிச்ச தலையில கைய வச்சு யோசிப்போம், நினைவுல வராது. சில நேரங்களில் சில விடயங்களை மறப்பதற்கு ட்ரை பண்ணுவோம், மறக்கேலா. உதாரணமா, பிரிவில் உள்ள ஆக முக்கியமான ஒரு ஆள், தாயோ தந்தையோ பிள்ளையோ மனைவியோ இறந்துட்டாங்க, மரணித்துட்டாங்க. ஒரே அந்த சிந்தனை தான், என்ன இதை விட்டு போடுகிறேன், ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நான் பார்க்கிறேன், நான் என்ன நுட்டையிலா, நான் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கவலை வருது. நான் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பயம் வருது. நான் நினைக்கணும் என்று நினைக்கிறேன், ஆனா என்னால நினைக்க முடியாது. அதுதான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல்
ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் நாடவும் முடியாது. நாங்க நாடுவதற்கும் அவனுடைய நாட்டம் தேவை, நாம் மறப்பதற்கும் அவனுடைய நாட்டம் தேவை. அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளக்கினாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை குதிரத்துகளை விளக்கினாங்க. உள்ளபடி ஒருவர் அல்லாஹ்வை விளங்கிவிட்டால் அவரால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலா. அது இரவோ பகலோ உள்ளூரோ வெளியூரோ உள்நாடோ வெளிநாடோ இருட்டோ வெளிச்சமோ இந்த நேரத்திலுமே ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் அந்த சூழல்ல தான் சஹாபாக்களை வளர்த்தாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணிச்சுண்டா மதீனாவுல மஸ்ஜிது நபவிக்கு உள்ள மட்டுமல்ல, இதனுடைய அசர் என்ற மதீனாவுல மஸ்ஜிது நபவிக்குள்ள மதீனாவுடைய நகரத்துல ஒரு உழைப்பு நடக்குது. அதனால ஏற்பட்ட எஃபெக்ட் எந்த அளவுக்கு காடுகள்ல ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயம். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க அதிகமா பாலைவனம் தான். அப்புறம் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு கடைக்கு ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி தங்கி அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவை உண்ண பார்க்கிறார்கள். தூரத்தில் ஒரு இடையன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, வாங்களே எங்களோட சாப்பிடலாம். அவன் சொன்னான், நான் இன்னைக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறேன், ரமதானுடைய காலம் இல்லை, இவங்க நோன்ப விட மாட்டாங்க, சாதாரணமான காலம், நோம்பு திங்கள் வியாழன் நோம்பு பிடிப்பது சுன்னத்து. ஒவ்வொரு மாதமும் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நோன்பு பிடிப்பது சுன்னத்து. அதனால அந்த கட்டும் வெயில்ல அந்த காட்டுல ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையன் கூறுகிறான், நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன். அதனால அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம். இந்த வாலிபனோட என்ன கொஞ்சம் பேச்சை கொடுத்து பார்க்கணும். சொன்னாங்க, அவங்களோட ஆட்டுல கொஞ்சம் பாலை கறந்து தாங்களே, நாங்க இப்ப சாப்பிடுறோம், அவங்களோட மெயின் உணவு பால் கொஞ்சம் தாங்களே எங்களுக்கு சொன்னாரு. ஆடை மேய்ப்பதற்குத்தான் அனுமதியை தவிர பாலை கறப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை சொன்னாங்க. அல்லது ஒரு ஆட்டை எங்களை தாங்க, நாங்க அதை அறுத்து உரித்து நாங்க அதை சுட்டு சாப்பிடுகின்றோம், உங்களுக்குரிய பணத்தை தாரோம், எனக்கு அதற்கும் அனுமதி இல்லை. அதற்கெல்லாம் அனுமதி என்ன? இந்த பெரிய ஆட்டு வந்த ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஓநாய்களை வந்து ஆடுகளை பிடிச்சு கொண்டு போவோம். அதனால இன்றைக்கு ஓநாய் பிடிச்சிருச்சு, இந்த ஒரே ஒரு பொய்த்தானே சொல்லலாம். அந்த ஆடுகளை நீக்கக்கூடிய இடையன் சொன்னான், நான் உங்களை ஏமாற்றேனும், என்னுடைய எஜமானனை ஏமாற்றேனும், உங்களையும் என்னுடைய எஜமானனையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் இங்கே சென்று விட்டான். இப்படித்தான் கேட்டார், ஃபைன் அல்லாஹ் அல்லாஹ் எங்கே போய்விட்டான்? எங்கட பார்வைகளை விட்டும் அவன் மறையல்ல, எங்கட கவனிப்பதை விட்டும் அவனால மறையேடா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம். ஆடுகளை மேய்க்கிற இடையனுக்கு கூட இப்படி அல்லாஹ்வுடைய பயம். தேடிக்கொண்டு போய் அந்த எஜமானன்கிட்ட போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த இடையனை விலைக்கு வாங்கி அவரை உரிமை விட்டதாக சரித்திரத்துல வருது. காட்டுல ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையனுக்கும் அல்லாஹ்வுடைய பயம். வீட்டுல பால் வியாபாரம் செய்யக்கூடிய பால்கார பெண்மணிக்கும் அல்லாஹ்வுடைய பயம். அவங்களோட பாப்பா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக அவங்க கலீஃபாவாக இருக்கிற நேரத்துல அப்படி மதீனாவோட இரவுல அப்படி வருவாங்க. யாராவது வெளியூர்ல இருந்து வந்து மதீனாவுக்குள்ள வர முடியாமல் ஆங்காங்கே டென்ட் அடிச்சு தங்கினா அவர்களுடைய எந்த தேவைகள் என்று ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம்னு போவாங்க. ஒரு நாள் போன தூரத்துல ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது. இவங்க நினைச்சாங்க கூடாரம், உண்மையில கூடாரம் நல்ல ஒரு வீட்டு தான், அங்க ஃபெமிலி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப மெதுவா அந்த வீட்டுடைய வெளி சோரனை காத வச்சு கேட்டா 2 பேர் பேசி கொள்றாங்க. உம்மாவும் மகளும் பேசுறாங்க. உம்மா மகள்கிட்ட கேட்கிறாங்க, மகள் பாலை கறந்துட்டீங்களா? சொன்னாங்க, கறந்தாச்சு. அப்ப தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க. சொன்னாங்க, இல்ல கலப்படம் கூடாது, கலப்படம் செய்ய வானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. பின்னால வந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தடுத்திருக்கிறாங்க, கலப்படம் கூடாது. ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய ஃப்ரெஷ் தன்மையோட தான் விற்கணும். அது வெளியிலிருந்து வார வியாபாரமாக இருக்கலாம், சைனாவிலிருந்து வாரத மேட் இன் சைனான்னு தான் போட்டு விற்கணும்.
அங்கிருந்து ஒரு பொருளை ஒரு பெட்டியில கொடுத்து அடிச்சு இங்கிலாந்து, யூகே, யூரோப்புடைய பேர போடையில மார்க்கெட் அனுமதி இல்லை. அதுல உதாரணமாக டெக்ஸ்டைல் ஒரு பீஸ்ல 100 மீட்டர் என்று வருது. அதுல அவர்கிட்ட சொல்றது நீங்க 98 மீட்டர் போட்டு 100 மீட்டர் எடுத்தாங்க. ஏலாது, ஏமாத்த ஏலாது, மோசடி செய்ய ஏலாது. அது எல்லாத்திலையும் கால மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்க வியாபாரங்கள் நடக்குதோ எல்லா வியாபாரத்திற்கும் அது பொருந்தும். ஈவன் நாங்க பஜார்ல கடையில வியாபாரம் செய்யறோம். ஒரு ஆள் எங்கட பஜார்ல ஒரு வெங்கலேன்னு ஒரு பொருளை வாங்குறாரு. அதனுடைய பொருளோட விலை 45,000. அவர் கேட்கிறாரு 50,000 ரூபாய் பில் போட்டுட்டாங்க. இப்ப 50,000 ரூபாய் பில் போட்டு கொடுக்கறது ஹராம். நாங்க பாக்குறோம் இவர் விட்டோம்னா எங்க பிசினஸ் உடஞ்சி போகும். ஏன்? பாவத்துக்கு உதவி செய்யறதும் பாவம். இப்படி இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் உண்டு. இத பேசினா அன்றாடம் எங்களை எத்தனையோ விஷயங்கள்ல ஏமாத்தேலா, மோசடி செய்யலா. ஈவன் நாங்க ஊபர்லையோ பெண்மையிலையோ ஒன்றை புக் பண்ணிருக்கிறோம். அவர் வந்துட்டார் எங்கள்கிட்ட, எங்க போறீங்க, எந்த இடத்துக்கு போறோம், ரைட், நீங்க அதை கேன்சல் பண்ணுங்க, உங்கள்கிட்ட வந்ததை நான் வாங்கிக்கோறேன்னு சொல்றதும் மேலாது. ஆனா பாவத்துக்கு உதவி செய்யறது பாவம். ஏன்? அவர் அங்க அந்த கம்பெனிக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று கொடுக்கணும். அந்த கம்பெனி தான் அவருக்கு ஹயர் எடுத்து கொடுத்தீங்க. இவர் சொல்ற அநியாயமா நான் கொடுக்கணும். ஹயர் இல்லாத நேரத்தில் ஹயர் எடுத்தது அவங்க தான். நீங்க எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஹயர் இத்தனை வீதம் அவங்களுக்கு கொடுக்கிறான்னு சொல்லி. அதனால பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம். குர்ஆன்ல தெளிவா வந்திருக்குது. وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعَاوَنُوا عَلَى الْإِثْمِ وَالْعُدْوَانِ. நல்ல தக்வாதாரியான விடயங்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. பாவமான விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் மகனை தவறு செய்ய சொன்னாலும் வழிபடுறது கட்டாயம் இல்லை. பாப்பா சொல்றாரு மகனுக்கு, நான் பாப்பா சொல்றேன் செய், ஏலாது. படைத்தவனுக்கு மாறு செய்யற விடயத்துல படிப்பினங்களுக்கு வழிபடுவது கட்டாயம் இல்லை. சில கணவன்மார் மனைவி சொல்றது நான் சொல்றேன் செய்ய இயலாது. தவறாக இருந்தார் ஒரு தவறு, ஒரு பாவம், ஒரு பொய், ஒரு ஹராம், ஒரு ஹராமான ஒரு விடயத்தை செய்ய சொன்னா கணவன் நான் சொல்றேன் செய்யல, வாப்பா சொல்றேன் நான் செய்யல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நாங்க எதை சொல்ல வாரோம்டா, அந்த தாயிட்ட மகன் கூறுகின்றால் எங்களோட மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்குது. பால்ல தண்ணிய கலக்கலாது. இத அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பதான் அமீருல் மோமினின் தடை செய்திருக்கிறாங்கன்னு சொன்ன நேரத்துல அந்த உம்மா சொல்றாங்க, இந்த இரவுல இந்த இருட்டுல அமீருல் மோமினின் பார்த்து கொண்டா இருக்கிறாங்கன்னு கேட்ட நேரத்துல அந்த மகனும் அதே வார்த்தை தான். உங்களையும் என்னையும் அமீருல் மோமினையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு அவனுக்கு சரியான சந்தோஷம். அந்த வீட்டுடைய வெளியில ஒரு சின்ன அடையாளம் ஒன்று போட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில தன்னுடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள சொல்றாங்க, மகன் நான் நேற்றாவது இப்படி போனேன், இப்படி ஒரு வீட்டுல தாயும் மகளும் பேசி கொண்டாங்க. அந்த மகளை பார்த்தா உண்மையில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க ஏங்க மகன் என்று சொல்லி பெண் கேட்காதீங்க. நீங்க சும்மா சாதாரணமாக உங்களோட பேரை சொல்லி பெண் கேட்டு அந்த பெண்ணை அவங்க ஓகே பண்ணுங்க, நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க. அமீருல் மோமின் தனக்கு மருமகளாக யார தெரிவு செஞ்சாங்க? பால்காரி கும்பல. அவங்க நினைச்சிருந்தா மதீனாவில் உள்ள ஆகப்பெரிய வசதியானவர்களுடைய வீட்டில் பெண் தேடி இருக்கலாம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தீண்டாரியான ஒரு பெண்ணை தேடினாங்க. கிடைச்சதோட மகன்கிட்ட சொன்னாங்க, ஓகே பண்ணா முடிச்சிடுங்க. அந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை முடிக்கிறாங்க. கணவனும் மனைவியும் நல்லவர்களாக இருந்தால்தான் பிள்ளைகள் நல்லவர்களாக வருவாங்க. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய பயம், இந்த ஆணுக்கு அல்லாஹ்வுடைய பயம். 2 பேரும் தக்வாதாரிகள், 2 பேரும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆண் பிள்ளை தான் அப்துல் அசீஸ். அந்த ஆண் பிள்ளை அவர் பெரியவராக ஆகி அவர் திருமணம் முடித்து அவருக்கு கிடைத்த பிள்ளை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அங்க சொல்லுவோமே உமர், இரண்டாவது உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய வரலாறு பிரபலியமானது, பேணுதலானவர். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரு? அப்துல் அசீஸின் மகன். அந்த அப்துல் அசீஸ் யாரு? ஆசிமுடைய மகன். அவங்களோட உம்மாவுடைய உம்மா தான் அந்த பால்கார பெண்மணி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல மஸ்ஜித் நபவியில ஒரு உழைப்பு செய்யறாங்க. அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய பிரதிபலன் மதீனாவுடைய காட்டே ஏற்பட்டுச்சு. மதீனா மதீனாவில் உள்ள சாதாரணமான ஒரு குடிசையில வாழக்கூடிய பால் வியாபாரம் செய்யற பெண்கள்கிட்ட கூட ஏற்பட்டது. தாவத்துடைய உழைப்புடைய நோக்கம் இதுதான். மாஷா அல்லாஹ், நாங்க மஸ்ஜிதுக்குள்ள எங்கட 2.5 மணி நேரம் மஸ்ஜிதுக்குள்ள எங்கட ஷிஃப்ட், ஒவ்வொரு நாளும் மஷூரா, ஒவ்வொரு வாரமும் கஷ்டு, 2வது கஷ்டு, டெய்லி தாலீம், டெய்லி மஷூரா. இது எல்லாம் என்ன? இந்த மஹல்லா மாதிரி, இந்த மஸ்ஜித் மாதிரி எங்கட மஹல்லாக்கள் மாறணும். மஸ்ஜித் மாதிரி, மதீனா மாதிரி எங்கட ஊர்கள் மாறணும். மஸ்ஜிதில் உள்ள சூழல் எங்கட வீட்டுல வரணும். மஸ்ஜிதுடைய சூழல் எங்கட பஜார்ல, மார்க்கெட்ல வரணும். இன்னைக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த நாட்டில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற நாட்டில் எல்லாமே முஸ்லிம்கள், அங்க ஒரு தியாகம் ஒன்று இல்லை. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு சவால். ஏன்? வெளியில 90% அவங்க, 10% நாங்க. இந்த 10% கூட தீனோட, அமலோட, இபாதத்தோட உள்ளவர்கள் வேணுமென்றா ஒரு 5% கூட இருக்காது. அப்படி இந்த 95% வேற வகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க ஒரு 5 அல்லது ஒரு 3% தான் விரும்புகின்றோம். இஸ்லாமிய முறைப்படி வாழணும், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உத்தியோகம், இவைகள் அனைத்தையும் தீனுடைய அடிப்படையில நாங்க செய்யோடு கொண்டு வாழ்றது பெரிய முஜாஹதா. நாங்க இதையும் பெரிய ஒரு முஜாஹதாவாக கருதணும். இல்ல எங்களுக்கு பசார் அவங்களோட போட்டி போடலாம், எங்களுக்கு பிசினஸ் பண்ணலாம், எங்களுக்கு லோன், எங்களுக்கு ஓடி, எங்களுக்கு ஓவர் டிராஃப்ட், எங்களுக்கு பினான்ஸ்ல, எங்களுக்கு லீசிங் கம்பெனியில அதோட தொடர்பாகித்தான் செய்யலும். லஞ்சம் கொடுக்காம செய்யலாம், 2 டபுள் வேலை போடாம செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல நானும் நீங்களும் நினைக்கணும், எனக்கு முன்னால் அல்லாஹ் வச்சு இதுதான் தியாகம். அவற்றுடைய உழைப்புடைய நோக்கமே இதுதான். அமல் இபாதத்தும் சீராகணும், எங்கட கொடுக்கல் வாங்கல் சீராகணும், எங்கட வியாபாரம், எங்கட குடும்ப வாழ்க்கை, எங்கட சமூக வாழ்க்கை சீராகணும். 100க்கு 100 இஸ்லாமிய முறைப்படிவைகள் வந்து விட்டது என்றால் இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் சாதிக்கலாம், அடையலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு சமூகத்தை தான் தயாரிச்சாங்க. ஆரம்பத்தில் சஹாபாக்களும் அப்படித்தான். ஆனா நபியுடைய அந்த சுஹபத்தில், அந்த தோழமையிலிருந்து முதல்ல படிச்சாங்க. நபியுடைய சகவாசத்திலிருந்து தீனை படித்தாங்க. அதற்கு பின்னால நபி அவர்களுக்கு முன்னாலே தீனுடைய அடிப்படையில வாழ்ந்தாங்க. குடும்ப வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு எல்லாம் நபி அவங்க அடிக்கடி படிச்சு கொடுப்பாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு போய் சேவையை எப்படி வியாபாரம் செய்யணும். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை போறாரு. ஒரு ஆள் மார்க்கெட்டுடைய விலையை விட அவர் கொஞ்சம் விலையை குறைச்சு விற்கிறாரு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மார்க்கெட் ஒரு அடிப்படையில போய்கொண்டிருக்கிறது. அந்த மார்க்கெட்டுடைய ஓட்டத்திற்கு நீங்க விலையை குறைச்சி எல்லா வாடிக்கையாளர்களின் உங்களின் பக்கம் திருப்பேலா. மார்க்கெட் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நீங்க செய்யணும். முதல்ல கொடுக்கல் வாங்கலுடைய மசாயல்களை படிங்க, அல்லது எங்களோட மார்க்கெட் இருந்து நீங்க வெளியில போயிட்டுருங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மார்க்கெட் போவாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சந்தைக்கு போவாங்க. அங்கேயும் போய் கற்றுக் கொடுப்பாங்க, படிச்சு கொடுப்பாங்க. இப்படித்தான் வியாபாரம் செய்யணும், இப்படித்தான் கொடுக்கல் வாங்க செய்யணும். அதுல நம்பிக்கை இருக்கணும், நாணயம் இருக்கணும், அமானிதம் இருக்கணும், கலப்படம் இருக்கக்கூடாது, ஏமாற்றம் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு வராங்க. அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
எங்களோட வீட்டுக்கு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அப்ப உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட உம்மா எங்களோட சின்ன தம்பிய கூப்பிட்டாங்க. தால் மகன் வாங்க, உங்களுக்கு நான் தாரேன். நாங்களும் அப்படித்தானே பிள்ளைய கொண்டு ஏதாவது சாதிக்கணும் சொல்றோம். அவளுக்கு நான் அதை வாங்கித்தாரேன், இதை வாங்கித்தாரேன், புள்ள அதை செய்யுங்க இதை செய்யுங்க. அந்த தாய் கூப்பிட்டாங்க, மகன் வாங்க தாரேன். நபி அவங்க கேட்டாங்க, அந்த தாய் மாதா தோக்கி உங்களோட பிள்ளைக்கு நீங்க எதை கொடுக்க கூப்பிடுறீங்க? சொன்னாங்க, ஓகே தம்ரத்தனியா ரசூல் அல்லா, அல்லாவுடைய ரசூலே, நான் பேரித்த பழத்தை கொடுப்பதற்காக வேண்டி கூப்பிட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், லவ்லம் தோக்கி லக்கான அலைக்கு கித்பா, நீங்க ஈட்ட பழத்தை கொடுக்காம சும்மா பொய்க்கு கூப்பிட்டீங்க, உங்களின் மீது ஒரு பொய் எழுதப்பட்டு விடும். சின்ன பிள்ளைகளோட கூட பொய் சொல்லலா, எந்த கட்டத்திலேயும் பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை. சில நிர்பந்தமான கட்டம், கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு நாங்க சேர்த்து வைக்கணும், அல்லது ஒரு பயங்கரமான சின்னாவுண்டு நடக்க போது அதை இல்லாமலாக்கணும். இந்த மாதிரியான 2-3 கட்டத்தை தவிர வேற எந்த கட்டத்திலே பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் இருந்த தாயிட்ட சொல்றாங்க, பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும்னா உண்மையை சொல்லி கூப்பிடுங்க. இந்த பிள்ளைகள் அப்படித்தான் வளர்க்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான முழுமையான தீன் இபாதத்தை சொல்லி கொடுத்தாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்ல வியாபாரத்தை சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து தாய்மார்கள் பிள்ளைகளுடன் எப்படி பழகணும் அதையும் படிச்சு கொடுத்தாங்க. சில நேரங்களில் கணவனுக்கு புத்திமதி, சில நேரங்களில் மனைவிமார்களுக்கு புத்திமதி, சில நேரங்களில் ஆண்களுக்கு அறிவுரை, சில நேரங்களில் பெண்களுக்கு அறிவுரை. இவைகள் அனைத்தையும் செய்து நோக்கம் என்ன? முழுமையான தீன் வரணும். இந்த தீன் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த தீன மக்களுக்கு எட்டி வைக்கணும். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், இங்க நீங்க வணங்குவதை விட வெளியில் அல்லாஹ்வுடைய பாதையில போய் இந்த ஹக்கா, இந்த யதார்த்தத்தை சொல்வது இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்காக விருப்பமானது. அதனுடைய ஃபதாயில்களை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போறீங்க, உங்களோட காலில் படக்கூடிய தூசு நரகத்துடைய நெருப்பு கியாமத் ஒன்று சேராது. அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க பேசுறீங்க, உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு அல்லாஹ் பலவிதமான நன்மைகளை தருவான். உங்களின் மூலமாக யாராவது ஒருவனுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்து விட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ளவைகள் கிடைப்பதை விட சிறந்தது. அதனால் என்ன செய்தார்கள் சஹாபாக்கள்? அவர்களுக்கு விருப்பமான மக்காவை கூட விட்டாங்க. உலகத்தில் உள்ள எல்லாருமே மக்காவின் பக்கம் தான் ஈர்க்கப்படுவாங்க. எங்களை எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை என்ன? அந்த பக்கத்தில் போகணும், அந்த மண்ணை மிதிக்கணும், பைத்துல்லாஹ் ஒருக்கவாவது கண்ணால நேரடியா பார்க்கணும், ஒரே ஒரு தடவையாவது தவாப் செய்யணும். அதனால தான் யாருக்காவது கொஞ்சம் பணம் வந்தா முதலாவது போறது உம்ராவுக்கு கொண்டு செஞ்சுட்டு வருவோம். அங்க போய் அமல தவாஃப செஞ்சுட்டு வருவோம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டு வருவோம். முழு உலக மக்களும் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஹரத்தின் பக்கம். ஆனா சஹாபாக்கள் தீனுடைய தகாசா வந்த நேரத்துல மக்காவை விட்டாங்க, மதீனாவை விட்டாங்க. மதீனாவுல ஒரு சூழல், மஸ்ஜிதுல் நபவி, அங்க யாரு? இமாமுல் அன்பியா, சர்தாரே தோ ஜஹான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இமாமா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் மாமூமாக இருப்பாங்க. இங்க இப்ப கூட எங்க நாட்டுல ஹரம் ஷரீஃபுடைய அப்துல் ரஹ்மான் சுதைசி வாராருண்டா மக்கள் வெள்ளம் அங்க ஓடும். ஹரத்துடைய இமாம் வந்திருக்கிறாரு. இமாமுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியில தொழுவிக்கிற இமாம். சஹாபாக்கள் மஹ்மூம். நபி அவர்கள் குர்ஆன் எப்படி ஓதுவாங்க? வஹி வந்ததே நேரடியா நபி அவர்களுக்கு தானே. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து முதலாவது ஓதி காட்டினது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபி அவர்கள் தானே கராஅத் சஹாபாக்களுக்கு அறிமுகம் செய்தாங்க. அந்த நபி அவர்கள் ஓதினா எப்படி இருக்கும்? நபி அவர்கள் இமாமத் நின்று தொழுவிச்சா எப்படி இருக்கும்? நபியுடைய சபையில் அமர்ந்திருப்பதையே பெரும் பாக்கியமாக கருதினாங்க. சில ஹதீஸ்கள்ல வருது,
சில சஹாபாக்கள் வலது பக்கமா தொழுவாங்க. கேட்பாங்க, ஏன் நீங்க வலது பக்கமா தொழுறீங்க? நபி அவர்கள் அநேகமாக பரதான தொழுகை பொழுது முடிந்த அநேகமாக வலது பக்கமாக திரும்பி நிற்பாங்க. சில நேரங்களில் இடது பக்கம், சில நேரங்களில் நேரா முன்னுக்கும் இருந்திருக்கிறாங்க. அநேகமா வலது பக்கமா திரும்பி உட்காருவாங்க. அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய முகத்தை பார்ப்பதை பாக்கியமாக கருதினாங்க. அவர்களுடைய சபையில அமருவதை பாக்கியமாக கருதினாங்க. அவர்கள் வுது செய்த அந்த வுதுவுடைய நீர் கீழே விழாமல் அதை எடுத்து தன்னுடைய மேனியில தடவிக் கொள்வாங்க. அவர்கள் சில பேரை துப்பினா அதை தன்னுடைய கைகளை கொடுத்து வாங்குவாங்க. நாங்க சொல்றங்க, ஒரு அந்நிய மதத்துடைய மிக முக்கியமான அவர் ரிசர்ச் பண்ண வந்திருக்கிறாரு, அவர் ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு அந்த ஊருக்கு போயிட்டு சொல்றாரு, முஸ்லிம்கள் அவர்களுடைய தலைவரை மதிக்கிற முறைதான் இது. நான் கைசருடைய மாளிகைக்கு வந்திருக்கிறேன், கிஸ்ராவுடைய தர்பாருக்கு வந்திருக்கிறேன். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மதித்த மாதிரி உலகத்துல நான் யாரையுமே பார்க்கல. அந்த அளவுக்கு நபி அவர்களை நேசித்தாங்க. நபி அவர்களுடைய மஹப்பத் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனா தீனுடைய தேவை வந்த நேரத்துல நபியுடைய சொஹபத்தை கூட விட்டாங்க. மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியை கூட விட்டாங்க. நபியுடைய சொஹபத்துல தோழமையில அமர்வதை கூட விட்டாங்க. இவைகள் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பாக்கியம் தான் மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீஇல அடங்குவது. ஹதீஸ் கொண்டு வருது. அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாபுல அறிவிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிஸ்ததா மின்கும் ஐ யமூத ஃபில் மதீனத்தி ஃபல்யமூத். உங்களில் யாராவது மதீனாவுல மரணிப்பதற்கு முடிந்தா மதீனாவிலே மரணித்துக் கொள்ளட்டும். ஃபமன் மாத ஃபில் மதீனா குன்து லஹு ஷஃபீஅன் அவ் ஷஹீதா. யாராவது என்னுடைய மதீனாவுல மரணித்தால் அவருக்கு நான் கியாம நாள்ல சாட்சி சொல்வேன், அவருக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பரிந்துரைப்பேன். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருந்து துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். அது ரெண்டும் நடக்கிறது கஷ்டம். எந்த ஹரத்துக்குள்ள யுத்தம் நடக்காது. மக்கால ஹரத்துக்குள்ள, மதீனாவுடைய ஹரத்துக்குள்ள யுத்தம் செய்யல. ஹரம்ண்டா அது கண்ணியமான பாதுகாக்கப்பட்ட இடம். அங்க யுத்தம் செய்யல, அங்க கொலை செய்யல. கொலைக்காரனுக்கு கழுத்தை வெட்டுவதாக இருந்தாலும் ஹரத்துக்கு வெளியில தான் வரணும். மக்கால மஸ்ஜித் ஆயிஷா இருக்குது, அது ஹரத்துக்கு வெளியில உள்ள இடம். அங்கத்தான் நாங்க போய் ஹராம் கட்டுவோம், தண்டனை கொடுக்கறன்னு அங்கத்தான் கொண்டு வருவாங்க. ஆனா ஹஜ்ரத் உமருடைய துஆ வித்தியாசமான துஆ. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில நான் ஷஹீதாகணும், உன்னுடைய நபியுடைய ஊருலையும் நான் அடங்கணும். அதுவும் அல்லாஹ் அவருடைய அந்த துஆவையும் கபூல் செய்து அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தன் ஒரு பாதகன் வந்து விசேஷமாக ஒரு ஆயுதத்தை செஞ்சு ஹஜ்ரத் உமர தொழுற நேரத்தில் குத்தி, அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய ஊரிலேயே ஷஹீதாகிறாங்க. நபியுடைய ரௌதாவிலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. அதுல சரித்திரத்தில் வருது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, மகன் கடைசி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசி கேளுங்க, இப்படி நபி அவர்களோட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கி இருக்கிறாங்க. எனக்கும் சரியான விருப்பமா இருக்குது, நபி அவர்களுடன் அபூபக்கருடன் சேர்ந்து அடக்கம் செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசி அதற்குரிய அனுமதியை கேட்டுடுவாங்க. நான் ஹலீஃபா கேட்டதா சொல்லாதீங்க, அப்துல்லா உமர் இப்னுல் கத்தாப் கேட்டதா பேசி கேளுங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அந்த இடத்துல அடங்கலாம், ஒன்று என்னுடைய கணவன், மற்றது என்னுடைய தந்தை, 2 பேரும் தான் அடங்கி இருக்கிறாங்க. பக்கத்துல நான் என்ன அடக்கம் செஞ்சா நல்லவன் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஹஜ்ரத் உமர் கேட்டதனால அவருக்கு நான் விட்டு தருகிறேன், உங்களோட வாப்பா மரணித்தா இங்க அடக்கம் செய்யலும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரம் அப்பவும் சொன்னாங்க, மகன் எனக்கு இது போதாது, என்ன நான் ஹயாத்துடன் இருக்கிறேன், நான் மரணித்து கட்டையானதுக்கு பின்னால ஜனாசாவோ மையத்தானதுக்கு பின்னால மீண்டும் போயிட்டு கேளுங்க. உமர் மையத்தாகிட்டாரு, ஜனாசாவா
நிர்வகித்தாரு. இப்ப அவர் எங்க அடக்கம் செய்ய? அது நீண்ட சரித்திரம். ஆயிஷா நாயக்க பேசி கேட்டதோட சொல்லிட்டாங்க, நான் ஏற்கனவே அனுமதி தந்துட்டேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பம் என்னண்டா மதீனாவுல அடக்கம் செய்யப்படணும், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும். ஏன் மதீனாவுல அடங்குவது பெரிய பாக்கியமாக நினைத்தாங்க. ஆனா 80,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் மதீனாவுல இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில வெளிநாடுகள்ல தான் அடங்கிக்கிறாங்க. 33,000 சஹாபாக்களுடைய கபரைத்தான் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 1,24,000 சஹாபாக்கள்ல வெறும்
10,000 சஹாபாக்கள் தான் மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீல அடங்கி இருக்கிறாங்க. மீதமுள்ளவர்களுடைய கபர் எல்லாம் உலகத்தில். எந்த அளவுக்கு சரித்திரத்தில் வருது, நபியுடைய ஜனாசாவுல கலந்து கொண்ட சஹாபாக்கள் 33,000 பேர். அப்ப 33,000 பேர் நபியுடைய ஜனாசாவுல கலந்தாங்க. நபியுடைய ஜனாசாவை விட ஆக விருப்பமான வேறொன்றும் இருக்காது. அப்படி மீதமுள்ள கிட்டத்தட்ட 90,000 சஹாபாக்கள் அல்லாஹு ஆலம் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே உலகத்துடைய பல பாகங்களில் போனார்கள். போனவர்களில் அநேகமானவர்கள் திரும்பி வரல. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் கூட. ரஷ்யாவுக்கு பக்கத்துல சைப்ரஸ் என்ற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய ஹவுஸ் மேடுகள் அங்க சைப்ரஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க. அங்க உம்மு ஹராம் பின்து மில்ஹான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்ணுடைய கபரிஸ்தானம் இன்று வரைக்கும் உலகம் பூரா போனாங்க. ஏன் இந்த தீனை எட்டி வைக்கணும், இந்த தீன் உலகத்தில் உள்ள மக்கள்கிட்ட வரணும். இன்றைக்கு எத்தனையோ நல்ல விடயங்களை ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியாக்கள் மூலமா. ஆனா தீன் வருவதற்கு அந்த நபியுடைய முறையில தியாகத்தோட வீடு வீடா கடை கடையா போயிட்டு உட்கார்ந்து பேசி கதைச்சு மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து அமர வைத்து இதன் மூலம் ஏற்பட்ட மாற்றம் மற்றவைகளால் ஏற்பட்டது போதாது. மேலான பெரியார்களே, கரவான்களே, சகோதரர்களே, அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் உலகம் பூரா மக்கள் அலைகிறார்கள், திரிகிறார்கள், பாடுபடுகிறார்கள். எங்களோட மஹல்லாவுடைய நாங்க பார்க்கலாம், எப்படி எப்படியோ இருந்தவர்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. 3 நாள் போனாங்க, சில்லா போனாங்க, முடிச்சில்லா போனாங்க. அவருடைய வாழ்க்கையில, ஃபெமிலியில, குடும்பத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கள் எல்லோருக்கும் ஒரு விருப்பம் உண்டு, என்ன நான் மாறணும், நான் என்ன மாற்றணும், என்னிடத்துல சில திருத்தங்கள் வரணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலத்துல அல்லாஹ் தந்திருக்கிற ஆகப்பெரிய ஒரு செல்வம், ஒரு பொக்கிஷத்தான் இந்த தீனுடைய தாவத்துடைய உழைப்போ. அவர்கள் அந்த சஹாபாக்கள் நிரந்தரமா போனாங்க, உயிரை கொடுத்தாங்க, திரும்பி வரல. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரியான சூழல் இன்னும் அல்லாஹ் ஏற்படுத்தல. ஏதோ சில காலங்கள் போறோம், சில காலங்கள்ல திரும்பி வரோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால 4 மாசமோ 40 நாளோ அல்லாஹ்வுடைய பாதையில போய் மஸ்ஜிதுல 40 நாள் தங்கி 4 மாதம் மஸ்ஜிதுல தங்கி மொபைல் போனை ஃபுல்லா ஆஃப் பண்ணி ஒரு 4 மாதம் மஸ்ஜிதுடைய சூழல்ல 5 கால தொழுகை ஜமாத்தோட, தஹஜ்ஜுடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, காலை மாலை திக்ர், ஒவ்வொரு நாளும் 2-3 ஜுஸ் குர்ஆன் ஓதி இந்த தாலீமுடைய ஹல்கா இப்படி நாங்க கழிச்சோம்டா மாஷா அல்லாஹ். அதனால ஏற்படக்கூடிய மாற்றம் அது வாயால சொல்லி விளங்கலா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்காக நாங்களும் எங்களோட காலங்கள்ல கொஞ்சம் காலத்தை, நேரங்கள்ல கொஞ்சம் நேரத்தை செலவழித்து அவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா? அந்த உறுதியான நியத்தோட உடனடியா அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாதம் போறவங்க யார் யார் எழுதி தைரியமா பேர்களை சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 4 வாலிபர்கள் எழுதிக்கிறாங்க மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். 6 பேர்களை சொல்லுங்க, 5 பேர் எழுதிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எல்லாரும் பேர்களை பதிவு செய்யுங்க, எல்லாரும் எந்த மஹல்லா பேர்களை பதிவு செய்யுங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாங்க மாஷா அல்லாஹ். அங்கேயும் 2 பேர் எழுதிக்கிறாங்க, இங்கேயும் ஒரு ஆள் உடனடியா போறவங்க மாஷா அல்லாஹ். 4-5 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாங்க. அங்கேயும் உங்களோட பேர்களை கொடுங்க, பேர்களை பதிவு செய்யுங்க மாஷா அல்லாஹ். உடனடியா போறவங்க, இப்ப இன்னைக்கு 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15, உடனடியா போறவங்க இன்ஷா அல்லாஹ் எழுமுங்க உடனடியா. எங்க லேட் பண்ணினா சில வேலை அது அப்படியே போய்க்கிறோம். 1 வாரம் 2 வாரம் பரவாயில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் முடிய முந்தி போறவங்க, இந்த மாதம் ஆகஸ்ட் முடிய முந்தி போறவங்க எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். யாரு இருக்கிறேன் இந்த மாதம் முடிய முந்தி 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம். இப்ப முதல்ல எழுப்பினவங்க எல்லாம் உடனடியா போறவங்க, 1 வாரம் 2 வாரம் இந்த ஆகஸ்ட் முடிய முந்தி போறோம், முடிய முந்தி 4 மாதம். சரி, அந்த நீயத்தோட 40 நாள் போறவங்க எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். உடனடியா உடனடியா 40 நாள் அல்லது இந்த மாசம் முடிய முந்தி போறவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் ஹிம்மத் செய்யுங்களே. 2 வாரம் டைமிக்கு இன்ஷா அல்லாஹ், 2 வாரம் டைமிக்கு எலும்புகளை யாரையும் கேள்வி. காலம் ரொம்ப வேகமா போய்கொண்டிருக்குது. போறவங்க பக்திகளை முடிச்சிட்டு வராங்க, நாங்க இன்னும் அங்கே தான் நிற்கிறோம். நாங்க சொல்றோம் எங்கட இந்த ஒரு 3-4 வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வாங்க.
அவர் முடிச்சில்லாம முடிச்சுட்டு வந்தாலும் நாங்கள் இந்த அதே இடத்துல தான் இருக்கிறோம். அவருடைய தியாகத்தை வச்சு அல்லாஹ் எத்தனையோ வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டான். நாங்க பார்க்கலாம், கடந்த காலங்கள்ல இந்த கொரோனா டைம்ல எங்களோட நாட்டுக்கு செலவையில சில ஐட்டங்கள் வரல, இம்போர்ட்ஸ் வரல, சில சாமானுக்கு சரியான டிமாண்ட், சில சாமானுக்கு சரியான கிராக்கி ஏற்படுது. நாங்க நேரடியா கண்டோம். சிலர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி போட்டி வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க, 4 மாசம் போயிட்டு வராங்க. அந்த பொருளுடைய விலை டபுளா ட்ரிபிளா கூடி மாஷா அல்லாஹ் அதுல அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய கைதுகள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதனால ஹிம்மத் வைகளை இன்ஷால் அடுத்த மாசத்துக்குள்ளாட செப்டம்பர் முடிய முந்தி போடுறோம். எலும்புகளை இன்ஷால் 3 சில்லா போறவங்க செப்டம்பர் முடிய முந்தி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இவர்கள் அனைவர்களை கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேர்களை பதிவு செஞ்சுட்டு உட்காருங்க தயவு செய்து. எலும்பின எல்லாரும் பேர்களை பதிவு செய்யுங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். செப்டம்பர் அடுத்த மாசம் 9ஆம் மாசம் முடிய முந்தி 9ஆம் மாதம் முடிய முந்தி உள்நாட்டுல வெளிநாட்டுல கூட கொத்தொட்டுவ பெரிய ஏரியா, இது 3 ஏரியா அப்படித்தானே, கொலன்னாவா கொத்தொட்டுவா வெள்ளப்பேட்டி 3 ஏரியாவுக்குனே ஜுமேராத்தானே இது. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 3 ஏரியாக்காரவங்களுக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 3 ஏரியாவில இருந்து வந்திருக்கூட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உள்நாட்டுல வெளிநாட்டுகளை போறவங்க வார மாசம் முடிய முந்தி, உள்நாட்டுல பைதல் ஜமாத் போறவங்க இன்ஷா அல்லாஹ், பக்கத்துல இந்தியா பாகிஸ்தான் போறவங்க எல்லாம் பெருமைங்க இன்ஷா அல்லாஹ். வார மாசம் முடிய முந்தி போறவங்க முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஆனா எல்லாரும் கொஞ்சம் மனசால எடுங்க. நாங்க எவ்வளோ காலம் ஜுமேராத்துக்கு இங்க வாரோம், இதுக்கு முந்தி அங்க கிரேண்ட் பார்க் போனோம், நாங்களும் பார்க்கிறோம், போறவங்க போறாங்க. நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறேன். நான் ஒரு தியாகம் ஒன்று செய்யணும். இதுவரைக்கும் வக்து முடிக்காட்டி அவசரமா முடிக்கிற ஒரு தடவை போயிட்டு பார்க்கிற முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த பெரிய வக்துகள் போவதற்கு